அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம், சுக்கிரனுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த வகையில கடகராசியில் சூரியனும் புதன் வக்ரகதியிலும், சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. பொருளாதார ரீதியான உறவுகள் நல்ல முறையில் இருக்குங்க. தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால் யோக பலன்கள் அதிகரிக்குங்க. புதிய வீடு கட்டவும், இருக்கும் வீட்டை பழுது பார்க்கவும் அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல ஆலய தரிசனம் உண்டுங்க. ஆறுக்குடிய சனி பகவானால் நன்மைகள் உண்டு. புதிய தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்குங்க. ராசிக்கு 9 குரு பகவான் அமர்ந்திருப்பதால சுபகாரிய தடங்கல்கள் விலகி சுபகாரியங்கள் நிச்சயமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவி வழியில் வரவு உண்டு என்பதால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகங்களை தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க. சுக்கிரன் சுகபோக அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர்ந்த பதவி, கலை, வாகன யோகம் போன்றவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க. அசுரகுரு சுக்கிரன் ஆவாரு. இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைப்பது, பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர் தாங்க. சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம், மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன்ங்க. விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க. வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க. காமத்துக்கு காரகன் சுக்கிரன், கலத்திரகாரகன் சுக்கிரன்ங்க. சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர். சுக்கிரன் மனைவியை யோகம் தருபவர், மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் சுக்கிரன். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் தாங்க. அதே போல் வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர் தாங்க. இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர் தாங்க. கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தாங்க. ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பாரு. அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த அரங்கணத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும்
அடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதேபோல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும், சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாருங்க. மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுதுங்க. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க. அதே நேரத்தில் கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாங்க. பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகங்களை தரக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. சுபர் பார்வை மற்றும் சேர்க்கையுடன் 12இல் இருந்தால் சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, உடல் உறவில் எல்லை இல்லாத மகிழ்ச்சி, சுகத்திற்காக நிறைய செலவு செய்ய நேரிடுங்க. சுக்கிரன் பாவிகள் சேர்க்கை பெற்று பலம் இழந்து இருந்தால் தவறான பெண் தொடர்பால் இழப்பு, தீய பழக்க வழக்கம், ரகசிய நோய்கள், கண்களில் பாதிப்பு, வீண் விரயம், ஏழ்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். குடும்ப சுமை சற்று அதிகரிக்குங்க. கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கை கூடாமல் கூட போகலாங்க. எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் பலமிழந்திருப்பவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு உருவாகலாங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. இக்காலத்தில் அனுபவஸ்தர்கள் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல இத்தருணங்கள்ல கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க. மாணவ மாணவிகளுக்கு கனவு நனவாகும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்க. எதிர்ப்புகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.